மகாலட்சுமி தாயாரோட வாசம் நிறைஞ்சதாக கருதக்கூடிய சில பொருட்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறது நல்லது அப்படின்லாம். உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கே ஆள் இல்லை அப்படின்னாலும் ஒரு மூட்டை அரிசியாவது நீங்கள் கையிருப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அரிசியை நிறைய பேர் இப்போ பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வைக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கல்லுப்பு. அந்த கல்லுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ நல்ல விஷயம் இருக்குது. சயின்ஸே அது ஒத்துட்ருக்கு. குட் ஆரா இருக்குது அப்படின்னு. உப்பை வந்து கையில் தொட்டு போடும்போது நம்ம கைக்கு ஒரு ராசி அப்படின்னு வரும். புரியுதுங்களா? மகாலட்சுமி வாசம் பொதுவாக சொல்லுவாங்க, அன்னத்தை கையில் பரிமாறக்கூடாது, நெய்யை கையில் பரிமாறக்கூடாது, அதே மாதிரி உப்பை கையில் எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அது தப்பான கருத்து. அன்னத்தை கையில் ஏன் பரிமாறக்கூடாது அப்படின்னா அன்னம் வந்து சுட சுட போடுவோம். அதனால் நம்ம முன்னோர்கள் அந்த வார்த்தை சொன்னாங்க. நெய்யை எப்படி நம்ம கையில் எடுத்து ஊற்ற முடியும்? அதனால் ஸ்பூன் போட சொன்னாங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். செல்வம் சேரணும், நம்ம செல்வ செழிப்போடு இருக்கணும், நம்ம கேட்டதெல்லாம் நடக்கணும், நம்ம ஆசைப்படுறதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கட்டாயமாக பணம் அவசியங்க. ஆனால் சில விஷயங்கள் பணத்தை வசியப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சமையல் அறையில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, சில பொருட்கள், அதில் இருக்கக்கூடிய சில பொருட்களையே பணத்தை வசியப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்களே, இது உண்மைதானா? வாங்க கேட்டு தெளிவு பெறலாம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க மருத்துவர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம். வாங்க மேம், வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். சில பொருட்கள், குறிப்பாக சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களே பண வசியத்தை பண்ணும், பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்களே மேம், இது உண்மையா? உண்மைதாம்மா, உண்மைதான். பொதுவாக வந்து பாருங்க, நம்ம சமையல் அறையில் எதுவுமே பத்தாமல் வைக்கவே கூடாதுமா. இப்போ நம்ம இந்த வார்த்தை சொல்லும் போதே நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். வசதி இருக்கவங்க நிறைய கொட்டி வச்சுக்கலாம், வசதி இல்லாதவங்க அப்பப்போ தானே வாங்கிக்க முடியும், கொஞ்சம் பத்தாமல் தானே இருக்கும் அப்படின்ற எண்ணம் வரும் இல்லைங்களா? ஆனால் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா சேகரித்து வச்சுக்கணும். ஸ்டோர் ரூம்னு ஒன்று வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய உரையில் கொட்டி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைம்மா. ஒரு சில முக்கியமான விஷயங்கள், மகாலட்சுமி தாயாரோட வாசம் நிறைஞ்சதாக கருதக்கூடிய சில பொருட்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறது நல்லது அப்படின்லாம். அந்த விதத்தில் வர்றது யார் அப்படின்னா அரிசி. இந்த அரிசியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்னலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடே செய்யறது இல்லை இல்லைங்களா? நாங்கள் டயட்டிங் இருக்கோம், வீட்டில் 4 பேர் இருக்காங்க. எங்கள் கணவர் காலைல போனால் நைட் தாங்க வருவார், கேன்டீனில் சாப்பிடுவார். பையனும் டயட்டு, பொண்ணும் டயட்டு, ஏன்னா ஓவர் வெயிட் ஆகிட்டாங்க, நானும் டயட்டு. அப்போ சாப்பாடு செய்யறதுக்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்லை. அதனால் நாங்கள் அரிசி கொஞ்சமாக ஒரு 2 கிலோ தான் வச்சுக்கிறோம் அப்படின்னா, அம்மா நீங்கள் சாப்பாடு செய்யறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னாலும் அரிசி நிறைய வாங்கி வச்சுக்கலாம். அரிசி கெடாமல் இருக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் வேப்பம் இலை போட்டு வைக்கிறது, இந்த பவுட்ருங்க விற்கிது பார்த்திங்களா, போரிக் ஆசிட் பவுட்ரு, இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு மூட்டையில் கட்டி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வண்டு வைக்கிறது இல்லை. இன்னொன்று, அரிசி பழசாவ சாப்பாடு நல்லா ஆகும் இல்லைங்களாம்மா? காணும் சொல்லுவாங்க. ஆமாம், சாப்பாடு நல்லா காணும். இப்போ தான் நம்ம இந்த போரிக் ஆசிட் பவுடர்லாம் போடுறோம். அந்த காலத்தில் அந்த வேப்ப இலையே வந்து நல்லா மூட்டையாக கட்டி போட்டு வைப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மூட்டை போடும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டு வைக்கிறது இல்லை இல்லைங்களா? அப்போ உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கே ஆள் இல்லை அப்படின்னாலும் ஒரு மூட்டை அரிசியாவது நீங்கள் கையிருப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அரிசியை நிறைய பேர் இப்போ பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வைக்கிறாங்க. அப்போ பிளாஸ்டிக்கில் போட்டு வைக்கலாமா? ஒன்று மண் பானை, இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணினால் செய்யப்பட்ட பீங்கா உரை அப்படிம்பாங்க, அதில் போடலாம். அப்படி இல்லை மூங்கில் கூட அதில் போடலாம். இல்லைன்னா எவர் சில்வர் டப்பா, இல்லை ஏதாவது சாக்கு மூட்டையோடவும் வைக்காதீங்க. ஒரு மூட்டை அரிசியாவது கையிருப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த அரிசியை வெறுமனே வைக்கிறதுக்கு பதில் அதில் ஒரு 5 ரூபாய் நாணயம் இல்லை 10 ரூபாய் நாணயம் ஒரு மஞ்சள் துணியில் போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா அன்னலக்ஷ்மியோட கடாட்சம் அந்த வீட்டில் எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது ஒன்று உண்மைம்மா. சரிங்களா? ஆக சாப்பிடவே இல்லைனாலும் ஒரு மூட்டை அரிசி எவ்வளோ ஆகிட போகுது, ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கல்லுப்பு. கல்லுப்பு. அந்த கல்லுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ நல்ல விஷயம் இருக்குது, சயின்ஸே அது ஒத்துட்ருக்கு. குட் ஆரா இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த கல்லுப்பு போட்டு சமைக்கிறது எல்லாரும் சமைக்கிறாங்களா? இல்லை இல்லைங்களா? கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு வந்து உப்பு கொஞ்சம் கூடுதலாக கறிக்கும். அதனால் நம்ம சால்ட்டு போட்டே சமைச்சு பழகிட்டோம். இருந்தாலும் கல்லுப்பு அப்படின்றத வச்சுக்கோங்க. எனக்கு சாம்பாருக்கு அளவு தெரியாதுமா, ரசத்துக்கு அளவு தெரியாதுமா அப்படின்னாலும் தயிர் சாதம் போடும்போது அதை வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் கல்லுப்பு, மீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அயோடைஸ்டு சால்ட். இந்த அயோடைஸ்டு சால்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. கல்லுப்புலையும் அயோடைஸ்டு உப்பு வரதானமாக செய்து, ஆக நம்ம வச்சுக்கலாம்.
இது நம்ம கல்லுப்பு அப்படின்றது குறைஞ்சது ஒரு 5 கிலோ கல்லுப்பான கையிருப்பு அப்படின்றது வச்சுக்கோங்க. இந்த 5 கிலோ கல்லுப்பை அப்படியே வைக்கிறதுக்கு பதில் ஒரு பீங்காஞ்சாடி வச்சு அடுப்புக்கு வலது பக்கம் வச்சுக்கோங்க. ஒரு பீங்காஞ்சாடி, அந்த பீங்காஞ்சாடியில் உப்பு ஒரு கிலோ அளவு கொட்டிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், 2 வசம்பு, ஒரு ₹1 நாணயம், இது எல்லாத்தையும் ஒரு சிவப்பு கலர் துணியில் போட்டு கட்டி நடுவில் வச்சு அதுக்கு மேலே திருப்பி ஒரு 2 கிலோ கல்லுப்பு, ஆக மொத்தம் அந்த ஜாடி ரொப்பி கல்லுப்பு வச்சுடுங்க. சாம்பார் வைக்கிறதுனால இவ்வளோ கல்லுப்பு சாஸ்திரத்துக்கு போட்டுட்டு அப்புறம் மீதி நீங்கள் தூளுப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி கல்லுப்பு நம்ம ஸ்பூனில் எடுத்து போடுறத விட, அதுக்குள்ளேயே ஸ்பூன் போட்டு வைக்கிறத விட கையில் எடுத்து போடுங்க பெண்கள். காரணம் என்ன அப்படின்னா, தினம்தோறும் நம்ம உப்பை வந்து கையில் தொட்டு போடும்போது நம்ம கைக்கு ஒரு ராசி அப்படின்னு வரும். புரியுதுங்களா? மகாலட்சுமி வாசம். பொதுவாக சொல்லுவாங்க அன்னத்தை கையில் பரிமாறக்கூடாது, நெய்யை கையில் பரிமாறக்கூடாது, அதே மாதிரி உப்பை கையில் எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அது தப்பான கருத்து. தாராளமாக உப்பை வந்து கையில் எடுத்து போடலாம். அன்னத்தை கையில் ஏன் பரிமாறக்கூடாது அப்படின்னா, அன்னம் வந்து சுட சுட போடுவோம். அதனால் நம்ம முன்னோர்கள் அந்த வார்த்தை சொன்னாங்க. நெய்யை எப்படி நம்ம கையில் எடுத்து ஊற்ற முடியும்? அதனால் ஸ்பூன் போட சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் வந்து இதுதான், அதுக்கு பின்னாடி இருக்க விஞ்ஞானம் இதுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக உப்பு அப்படின்றது வச்சுக்கோங்க. 3வது நம்ம வைக்கக்கூடிய என்ன அப்படின்னா பருப்பு வகைகள். பருப்பு அப்படின்னாலே நம்ம சாம்பார் தானே நம்ம தினம்தோறும் சாப்பிட்றோம் இல்லைங்களா? சாம்பாருக்கு தோரம்பருப்பு. இந்த தோரம்பருப்பு செவ்வாயினோட அம்சம். செவ்வாய் தான் வந்து பார்த்திங்கன்னா பூமி காரகன். வாழ்க்கையில் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் ஒரு சக்ஸஸ் அப்படின்னு கொடுக்கக்கூடியவன் செவ்வாய். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு செவ்வாய், குழந்தை பிறப்புக்கு செவ்வாய், ஒரு சொத்து பத்து வீடு வாசல் வாங்குறதுக்கு செவ்வாய். இது அத்தனைக்கும் காரகனாக இருக்கவன் யார் அப்படின்னா செவ்வாய். அப்போ அந்த செவ்வாயினோட காரகத்துவம் எதில் இருக்குது அப்படின்னா தோரம்பருப்பில் இருக்குது. எளிமையான ஒரு சமையலறை ஆன்மீகம் அப்படின்னே கூட சொல்லிக்கலாமா. தோரம்பருப்பு ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 2 கிலோ பருப்பு தேவைப்படாதா? 2 கிலோ பருப்பு கையிருப்பு அப்படின்னு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. முடியும் அப்படின்னா மண் பண்டம் இல்லை பீங்காம் பாத்திரம், மண் பாத்திரம் பீங்காம் பாத்திரம், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா. சரிங்களாம்மா? அப்போ அந்த தோரம்பருப்பு அப்படின்றத கண்டிப்பாக வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா மஞ்சள். நம்ம பூஜை ரூம்லேயும் மஞ்சள் வந்து ரொப்பி வைக்கணும், சமையல் அறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து ஒரு சின்ன இதில் பீங்காஞ்சாடியில் சின்ன பீங்காம் பாத்திரத்தில் மஞ்சளை கொட்டி வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் பேக்கெட்டோட வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அது கிளிப்பு போட்டு, ஆமாம், திருப்பி கிளிப் போட்டு வச்சுடுவாங்க. அப்படி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களாம்மா, அந்த அஞ்சரை பெட்டியிலையாவது மஞ்சளை வந்து அந்த கப்பு ஃபுல்லும் கொட்டி வைக்கணும். அந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே மகாலட்சுமியோட வாசம். மருத்துவ நன்மை அப்படின்றது மஞ்சளுக்கு அலாதி. மஞ்சளை பற்றி ரிசர்ச் வந்து போயிட்டே தான் இருக்குது. மருத்துவ நன்மையும் மீறி ஆன்மீக ரீதியான நன்மை அப்படின்றதும் ஜாஸ்தி. புரியுதுங்களாம்மா? மங்களம் அப்படின்னு சொல்லலாம். ஆக அந்த மஞ்சள், அதுக்கும் மேலே மஞ்சள் தான் குருனோட அம்சம்மா. பொதுவாக வந்து பாருங்கள், வீட்டில் வந்து குருனோட காரகத்துவம் சுக்கிரனோட காரகத்துவம் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா குருனோட காரகத்துவம் இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு ஒழுக்கமான குணங்கள் அப்படின்றது இருக்கும், நீதி தவறாமை அப்படின்றது இருக்கும், உழைக்கணும், உழைச்சி தான் முன்னேறணும் அப்படின்றது இருக்கும். யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கெடுதல் நினைக்கக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரோட காசுக்கும் ஆசைப்படக்கூடாது, இந்த மாதிரி நிறைய நல்ல எண்ணங்கள் அப்படின்றது இருக்கும். ஆக வீட்டில் மஞ்சள் அப்படின்றது சமையல் அறையில் நீங்கள் இவ்வளோ பெரிய டப்பா ஒரு 100 கிராம் மஞ்சள் எப்பயுமே கையிருப்பு வச்சுக்கலாமா. 100 கிராம் மஞ்சளை நீங்கள் ஒரு பீங்காஞ்சாடியில் வச்சுருக்கீங்க, சின்ன பீங்காஞ்சாடியில் போட்டு நீங்கள் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. குருனோட காரகத்துவம் அப்படின்றது இருக்கும், இதை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு 2 குட்டி குட்டி பாட்டில் ஊறுகாயாவது வச்சுக்கணுமா. காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து குபேரனோட அம்சமாக பாவிக்கிறது ஊறுகாய். அப்போ வீட்டில் ஊறுகாய் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குபேரனோட கடாட்சம் இருக்கும் அப்படின்றது மறைமுகமான ஒரு ஐதீகம். ஆக ஊறுகாய் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி பால், தயிர், நெய் கண்டிப்பாக இருக்கணும். புரியுதுங்களா? காரணம் என்ன? மகாலட்சுமியோட வாசம். பால் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு தோஷம் கிடையாது, தீட்டு கிடையாது. அதே மாதிரி தாயாரனோட வாசம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் தான் பசுலேருந்து கிடைக்கக்கூடியது. இது அத்தனையும் பசுலேருந்து கிடைக்கிறதானே. அப்போ இந்த பால், தயிர், அதே மாதிரி நெய் வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் யாரும் நெய் போட்டு சாப்பிட்றது இல்லைங்க, இருந்தாலும் வச்சுக்கோங்க. டெய்லி 1 டீஸ்பூன் நெய்யாவது போட்டு சாப்பிட பழகுங்க. இனிமேல் பட்டாவது பிள்ளைங்களை பழக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் யாரும் தயிர் சாப்பிட மாட்டாங்க, டெய்லி ஒரு குட்டி கப்பு தயிராக சாப்பிடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் நிறைய நன்மை அப்படின்றது உண்டு. பால் கண்டிப்பாக குடிக்கணும். இப்போ பாலே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறோங்க அப்படின்னாலும் நம்ம டீ காஃபி குடிக்கிறது, பால் குடிக்கிறது, பாலில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பால் குடிக்கிறது, மஞ்சள் பால் குடிக்கிறது, இப்படி மருந்தாகவும் பால் பயன்படுறதுனால கண்டிப்பாக பால் அப்படின்றது வச்சுக்கணுமா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிராம்பு, பட்டை,
பட்டை, ஏலக்காய், நம்ம அன்னாசி பூ, பிரிஞ்சி இலை இதெல்லாம் வச்சுருப்போம், சோம்பு வச்சுருப்போம், கசகசா வச்சுருப்போம், எல்லாம் வச்சுருப்போம். ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு நிறைய இருக்கணும். கிராம்பு எதுக்கு அப்படின்னா, கிராம்பு வெற்றியின் சின்னம் அப்படிம்பாங்க. நிறைய பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பை வாயில் பல்லில், இந்த பல்லுனோட இடுக்கில் குத்தி வச்சு நாங்கள் மந்திரம் ஜபம் செய்ய சொல்லுவோம். அது வந்து தாந்திரிக மந்திரமாக இருந்தாலும் சரி, சாத்வீக மந்திரமாக இருந்தாலும் சரி, அம்பிகையினோட வழிபாட்டுக்கு இந்த மாதிரி கிராம்பை வந்து பார்த்திங்கன்னா குத்தி வச்சு மந்திரம் சொல்கிறது உண்டு. ஆக கிராம்பு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு கிராம்பாவது வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பட்டை மகாலட்சுமி தாயாரனோட கடாட்சம். ஏலக்காய் மகாலட்சுமி தாயாரனோட கடாட்சம் பரிபூர்ணமாக நிறைஞ்ச வஸ்துக்கள். அப்போ இந்த ஏலக்காயும் வந்து பாருங்கள், தாயாரை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் அப்படின் போது அவளோட மந்திர ஜபம் சொல்லும்போது ஏலக்காயை பல்லில் கடிச்சிட்டு சொல்கிறது உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி பட்டைக்கும் தாயாரை வந்து பார்த்திங்கன்னா மனசு குளிர்விக்கக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு. இந்த வஸ்துக்களுக்கெல்லாம் கேட்கும் திறன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆன்மீக ரீதியாக. இந்த வஸ்துக்களை நீங்கள் நிறைய வச்சுக்கோங்க. வீட்டில் ஒரே ஒரு உருண்டை வெல்லமாவது இருக்கணும். புரியுதுங்களா? அந்த உருண்டை வெல்லத்தை யூஸ் பண்ணவே முடியாதேம்மா, குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அந்த வெல்லத்தை கொண்டு போய் கொடுங்க. உங்கள் குலம் செழிக்கோ, குடும்பம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான்மா. இதெல்லாம் நம்ம வந்து கிச்சனில் வச்சுருக்கோம் அப்படின்னா இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னலக்ஷ்மியோட கடாட்சம் பரிபூர்ணமாக அந்த குடும்பத்துக்கு இருக்கும். அதே மாதிரி பெருசாக நோய்வாய்ப்படுறது அப்படின்றது கம்மியாக இருக்கும்மா. நிச்சயமா மேம், நீங்கள் சொன்ன பல பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் வாங்கி வைக்க வேண்டியது. இப்போல்லாம் நிறைய பேர் வந்து அப்பப்போ தேவைக்கு வாங்கிக்கிட்டா போதும், எதுக்கு நிறைய வந்து வாங்கி வைப்பானே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்கும். நீங்கள் எந்தெந்த பொருள் வாங்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் எந்த பாத்திரத்தில் போட்டு வச்சா நல்லது அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லியிருக்கீங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம என்ன விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. நோய்வற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸோ நோய் இல்லாத வாழ்க்கை இருக்கக்கூடிய குடும்பம் எந்த குடும்பமாக இருந்தாலும் பணவரவு கட்டாயமாக அங்கே இருக்குங்கிறதுல ஐயமே இல்லை. ஸோ பணவரவு வர வைக்கக்கூடிய, பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் நம்மளுடைய கிச்சன்லேயே இருக்குது. அது அழகாக எப்படி கையாளலாம் அப்படிங்கிறத வந்து மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டாயமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அற்புதமான தகவல்கள் மேம் நம்ம நேயர்களுக்காகவே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.